வணக்கம். நாம எல்லாரும் ரொம்ப ஆசையா ஒரு கார் இல்லனா பைக் வாங்குவோம், சரிதானே? ஆனா வருஷா வருஷம் அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டும்போது மட்டும் மனசு கொஞ்சம் வலிக்கும். இன்னைக்கு நீங்க பாதுகாப்பா வண்டி ஓட்டுறது மூலியமா எப்படி உங்க பாக்கெட்ல நேரடியா பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். உங்க கார் இல்லனா பைக் இன்சூரன்ஸ ரினியூவல் பண்ணும்போது என்சிபி டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியறதில்ல. ஏதோ ஒரு சின்ன தள்ளுபடின்னு நினைச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயம் உங்க பிரீமியத்தை எப்படி கணிசமா குறைக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த என்சிபி, அதாவது நோ கிளைம் போனஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பாலிசி வருஷத்துல எந்த ஒரு இன்சூரன்ஸ் கிளைமும் பண்ணாம ரொம்ப பாதுகாப்பா வண்டி ஓட்டியிருந்தீங்கன்னா, அடுத்த முறை ரினியூவல் செய்யும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கற ஒரு சூப்பரான தள்ளுபடி தான் இந்த என்சிபி. சுருக்கமா சொல்லணும்னா, சேஃப்டியா டிரைவ் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நேரடி கேஷ் ரிவார்ட்னே சொல்லலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த என்சிபி தள்ளுபடி உங்க இன்சூரன்ஸ்ல இருக்கிற ஓன் டேமேஜ் பிரீமியத்துக்கு மட்டுமே பொருந்தும். தேர்ட் பார்ட்டி பிரீமியத்துக்கு இது கிடையாது. அதனால உங்க ஒட்டுமொத்த பிரீமியம் தொகையும் அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிடும் தப்பா நினைச்சுக்க கூடாது, சரியா? சரி, இதனால உங்களுக்கு எவ்வளவு பணம் மிச்சமாகும்னு கேக்குறீங்களா? இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். நீங்க தொடர்ந்து எந்த அளவுக்கு கிளைம் பண்ணாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தள்ளுபடி ஏறிட்டே போகும். ஒரு வருஷம் எந்த கிளைமும் பண்ணலன்னா 20% டிஸ்கவுண்ட். அதுவே தொடர்ந்து 2 வருஷத்துக்கு 25%, 3 வருஷத்துக்கு 35%, 4 வருஷத்துக்கு 45%. இப்படி நீங்க பாதுகாப்பா ஓட்ட ஓட்ட தள்ளுபடி படிப்படியா எகிரிட்டே போகும். தொடர்ந்து 5 வருஷம். ஆமாங்க, தொடர்ந்து 5 வருஷம் நீங்க எந்த கிளைமும் செய்யாம இருந்தீங்கன்னா, உங்க ஓன் டேமேஜ் பிரீமியத்துல அதிகபட்சமா 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாதிக்கு பாதி பிரீமியம் அப்படியே குறையுது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சேமிப்பு தானே. இத ஒரு சின்ன உதாரணத்தோட பாப்போம். இப்போ உங்க ஓன் டேமேஜ் பிரீமியம் 10,000 ரூபான்னு வச்சுப்போம். நீங்க பாதுகாப்பா ஓட்டுனதுனால முதல் வருஷ என்சிபி டிஸ்கவுண்டான 20% உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்க வெறும் 8,000 ரூபாய் கட்டினா போதும். முதல் வருஷத்திலே 2,000 ரூபாய் மிச்சம். இதே 50% டிஸ்கவுண்ட் கிடைச்சா அந்த சேமிப்பு எவ்ளோ பெருசா இருக்கும்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. சின்ன சேதம், பெரிய இழப்பு. அது எப்படின்னு பார்க்கலாம். நாம எல்லாரும் பண்ற ஒரு பொதுவான தப்பு என்ன தெரியுமா? வண்டில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்த உடனே பதறி போய் உடனே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடுவோம். அதுக்கான ரிப்பேர் செலவு வெறும் 2,000 ரூபாயா தான் இருக்கும். ஆனா அந்த 2,000 ரூபாயை கிளைம் பண்றதுனால நீங்க இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச மொத்த என்சிபி தள்ளுபடியும் அடுத்த வருஷம் ஒரே நொடியில 0 ஆயிடும். ஒரு சின்ன தொகைக்காக பல ஆயிரங்களை இழக்கிறது நியாயமா சொல்லுங்க? அப்போ இந்த என்சிபி தள்ளுபடியை எப்படிதான் பாதுகாக்கிறது? இதுல ஒரு சூப்பரான ரகசியம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த என்சிபி அந்த குறிப்பிட்ட வண்டிக்கு மட்டும்தான் சொந்தம்னு. ஆனா அது உண்மையிலே கிடையாது. என்சிபி உங்களுக்கானது, அதாவது பாலிசிதாரருக்கு சொந்தமானது. நீங்க பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்கும்போது கூட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உங்க பழைய என்சிபியை புது வண்டிக்கு அப்படியே மாத்திக்க முடியும். இது உண்மையிலே ஒரு செமையான விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம சில இன்சூரன்ஸ் பாலிசிகள்ல என்சிபி ப்ரொடெக்ஷன் ஆட் ஆன் அப்படின்னு ஒரு கூடுதல் வசதி இருக்கு. இது மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள நீங்க கிளைம் பண்ணாலும் உங்க என்சிபி தள்ளுபடி எந்த வகையிலும் பாதிக்கப்படாம அப்படியே பாதுகாக்கப்படும். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், இது எல்லா பாலிசிகளையும் தானாவே வராது. நீங்க இத வாங்கியிருக்கீங்களா, இதுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கறத உங்க பாலிசி டாக்குமெண்ட்லயோ இல்ல IRDAI போர்ட்டல்லையோ செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ கிளைம் பண்றதுக்கான சரியான ஸ்மார்ட்டான வியூகம் என்ன? இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அப்போ கிளைம் பண்ணக்கூடாதான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அப்படி இல்ல. ஒரு பெரிய விபத்து இல்லனா வண்டி திருடு போயிடுச்சு, அந்த மாதிரி சமயங்கள்ல நிச்சயம் கிளைம் பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஆனா ஒரு சின்ன ஸ்கிராட்ச், சின்ன டென்ட் வரும்போது அந்த ரிப்பேர் செலவையும் நீங்க எதிர்காலத்துல இழக்க போற என்சிபி தள்ளுபடியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ரிப்பேர் செலவு ரொம்ப கம்மியா இருந்தா நீங்களே உங்க பாக்கெட்ல இருந்து காசை போட்டு சரி பண்றதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்த முடிவு. இது அப்படியே சுருக்கமா சொல்லணும்னா, சின்ன சின்ன டேமேஜ்களுக்கு தேவையில்லாம கிளைம் பண்றத தவிர்த்துடுங்க. ரிப்பேர் செலவையும் எதிர்காலத்துல கிடைக்க போற என்சிபி தள்ளுபடியையும் எப்போவே ஒப்பிட்டு பாருங்க. உங்க பாலிசில என்சிபி ப்ரொடெக்ஷன் ஆட் ஆன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கடைசியா ரினியூவல் பண்ணும்போது வெறும் பேஸ் பிரீமியத்தை மட்டும் பார்க்காம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனத்துல வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி.
உங்களோட தற்போதைய என்சிவி சதவீதம் எவ்வளவுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியுமா? உண்மைய சொல்லணும்னா நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்ல. இன்னைக்கே உங்க பாலிசி டாக்குமெண்ட்டை செக் பண்ணுங்க, உங்க சேமிப்பு எவ்வளவுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டா ஆயிரக்கணக்கில் பணத்தை மிச்சப்படுத்தலாம். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பாதுகாப்பா பயணம் செய்யுங்க.